பூக்கிற போதே காய்க்கிற தன்மை உடையது பூசணிப்பூ. வணங்குகிற போதே அருள் பாலிக்கக்கூடியவர் நம்முடைய விநாயக பெருமான். அதனாலதான் விநாயகரை சாணத்துல புடிச்சு அதுல இந்த பூசணிப்பூவை வச்சாங்க. வீட்டுல மங்களகரமான காரியங்கள் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் மஞ்சள் நிற பூவை வச்சாங்க. அங்க போடக்கூடிய கோலம் இருக்கு பாருங்க, அது வெள்ளை நிறம், அது பிரம்மனை குறிக்கும். சாணம் பசுமை, அது மகாவிஷ்ணுவை குறிக்கும். செம்மண் என்பது சிவனை குறிக்கும். மும்மூர்த்திகளும் அருள்பாலிக்கக்கூடிய இடமாக அன்றைக்கு தங்களுடைய மார்கழி மாதத்திலே வீட்டினுடைய வாசலையே மாற்றியவர்கள் நம்முடைய தமிழர்கள். இந்த மார்கழி மாதத்துலதான் அன்னை சாரதா தேவி அவர்கள் பிறந்தார்கள். நம்முடைய ரமண மகரிஷி, பாம்பன் சுவாமிகள், அகத்தியர் ஆயிலிய நட்சத்திரத்திலே அவதரித்து 4 யுகங்கள் 48 நாட்கள் வாழ்ந்தார். நம்முடைய மார்க்கண்டேய மகரிஷி அவர் மிருகஸ்ரீடம் நட்சத்திரத்துல பிறந்து மரணத்தை வென்ற மாதம் இந்த மார்கழி மாதத்தை ஜோதிடத்துல பாத்தீங்கன்னா தனுர் மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க. தனுர் மண்டலத்துக்கு வரக்கூடிய ராகுக்கு என்ன பேருனா கோதண்ட ராகுன்னு பேரு. கோதண்ட ராகு என்ன செய்யும்னா இழந்த அத்தனை மீட்டு கொடுக்கும். உதாரணம் ராமர். இந்த இடத்துக்கு வரக்கூடிய கேதுவுக்கு கோதண்ட கேதுன்னு பேரு. அது அந்த இடத்தினுடைய அதிபதியாக இருக்கக்கூடிய குருவை போல பலன்களை செய்யும். ஒரு குழந்தை வயிற்றுல தங்கணும்னா ஆண் உடம்பும் சரி பெண் உடம்பும் சரி குளிர்ச்சியாக இருக்க வேண்டும். உடல் மட்டும் குளிர்ச்சியாக இருந்தால் போதாது, மனதும் குளிர்ச்சியாக இருக்க வேண்டும். அதனாலதான் பாருங்க, ஆண்கள் கார்த்திகை மாதத்துல ஐயப்பனுக்கு மாலை போட்டு அங்க பிரம்மச்சரிய விரதம் இருந்து அவர்கள் தங்களுடைய ஆண்மை தன்மையை பெருக்கி இருப்பார்கள். அதுக்கு அடுத்து வரக்கூடிய மார்கழி மாதம் முழுக்க குளுமை, தை மாதம் குளுமை, தைக்கு பிறகு வரக்கூடிய மாசி வரைக்கும் பாத்தீங்கன்னா மாசி பனி மச்ச துளைக்கும்பாங்க. அப்ப மாசி மாசம் வரைக்கும் பாத்தீங்கன்னா குளிர்ச்சியாக இருந்தது என்று சொன்னால் அவர்களுக்கு கரு தங்கும். சிலருக்கு தையிலேயே கருத்தரித்து விடுவார்கள், அதான் தை பிறந்தால் வழி பிறக்கும். இல்ல அவங்க மாசி பங்குனி வரைக்கும் போனா கூட அதுல இருந்து 10வது மாசம் பாத்தீங்கன்னா தை வரும். தை மாசம் அவங்க குழந்தை டெலிவரி ஆகும், குழந்தை பிரசவமாகும். அப்போ குழந்தை தாயிடமிருந்து வெளியே வருகிறது இல்லையா, தை பிறந்தால் வழி திறக்கும் என்றால் குழந்தை வெளியே வருகிற வழியை கூட நம்முடைய பெரியவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அதாவது காயத்ரிக்கு மிஞ்சின மந்திரமும் இல்ல, ஏகாதேசிக்கு மிஞ்சிய விரதமும் இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த ஏகாதேசி விரதம் இந்த மார்கழியில தாங்க வருது. பெருமாளுக்கு உகந்த அந்த துளசி தண்ணீரை பகலிலும் இரவிலும் குடிச்சுக்கிட்டு கண் விழிச்சு இருக்கிற அந்த விரதத்துக்கு இணை ஏதாவது உண்டா? எவ்வளவு அழகான ஒரு படிநிலையை நமக்கு பெரியவங்க வகுத்து கொடுத்துருக்காங்கன்னு நீங்க பாருங்க. இன்னைக்கு தெருவுக்கு தெரு இருக்கக்கூடிய செயற்கை கருத்தரிப்பு மையங்கள் எல்லாம் இழுத்து மூடப்படணும்னா மார்கழியிலே வழிபாடுகளை நாம் செய்து ஆண்களும் பெண்களும் அந்த மார்கழி குளிரினுடைய மகிமையை உணர்ந்து மார்கழியிலே இறை வழிபாடுகளை மேற்கொண்டால் நிச்சயம் வாழ்க்கையிலே மேன்மை கிடைக்கும்.